கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 16ஆம் அத்தியாயம். மிதிலை மன்னன் திருதி பிரம்மச்சாரியாக வந்த பிரத்யும்னனை வழிபடுதல், அவர்களின் மங்களகரமான உரையாடல். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, அங்கிருந்த யதுநந்த பிரத்யும்னன் வெற்றி மேளத்தை முழங்கியபடி உமது மகிழ்ச்சியான மிதிலா நாட்டிற்கு வந்தான். தூரத்திலிருந்த பிரத்யும்னனை நீர் குடங்களால் அலங்கரிக்கப்பட்ட மிக உயர்ந்த தங்க சிகரங்களால் சூழப்பட்ட மிதிலை நகரத்தை கண்டு உத்தவரிடம் பின்வருமாறு கேட்டார். பிரத்யும்னன், அமைச்சரே, இந்த நேரத்தில் இது போகவதி நகரம் என்ற ஏராளமான அரண்மனைகளால் அலங்கரிக்கப்பட்ட யாருடைய தலைநகரம் என் பார்வைக்கு வருகிறது? உத்தவர் கூறினார், மதிப்பிற்குரியவரே, இது ஜனக மன்னரின் நகரம் என்றார். மிதிலை என்பது இந்த நேரத்தில் மிதிலையின் மன்னரான மகா பகவத் அறிஞர் திரீதி இங்கு வசிக்கிறார். அவர் அனைத்து நீதிமான்களிலும் சிறந்தவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது அன்பான தெய்வம். அவரே ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிரியமானவர். அவரது மகன் பகுலாஸ்வன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சிறு வயதிலிருந்தே இறைவனின் பக்தராக இருந்து வருகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே அவருக்கு காட்சி அளிக்க இங்கே இருக்கிறார். வரும் இளவரசர் பகுலாஸ்வரையும் பிராமணர் ஸ்ருத தேவரையும் துவாரகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் நினைவு கூர்கிறார். பகவான் தேவேந்திரரால் கூட அவர்களை வெல்ல முடியாது, மனிதர்களை வெல்ல முடியாது. ஏனெனில் திருதி தனது உயர்ந்த பக்தியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடக்கிவிட்டார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பிரத்யும்னன் உத்தவரை தனது சீடராக்கி அவருடன் மன்னர் திருதராஷ்டிரரை காண வந்தார். பிரத்யும்னரும் உத்தவருடன் இணைந்து மிதிலாபுரிக்கு சென்று மன்னரின் பக்தியை சோதித்தனர். அங்கிருந்த அனைத்து வீரர்களும் கவசம் மற்றும் ஆயுதங்களை அணிந்து மாலைகள் மற்றும் திலகங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை மாலையுடன் உச்சரித்தனர். மிதிலை மக்களின் ஒவ்வொரு கதவிலும் பகவான் ஸ்ரீஹரியின் பெயர்கள் எழுதப்பட்டன. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகான படங்கள் பொறிக்கப்பட்டன. மரியாதைக்குரியவர், அங்கு இல்லங்கள் ஒவ்வொரு சுவரிலும் கதாயுதம், தாமரை மற்றும் 10 அவதாரங்களின் படங்களும் இருந்தன. மேலும் சங்கங்கள் மற்றும் லட்டுக்களும் சித்தரிக்கப்பட்டன. ஒவ்வொரு இல்லத்தின் முற்றத்திலும் துளசி ஆலயங்கள் தெரிந்தன. இவ்வாறு மிதிலையின் அரண்மனைகளை காணும் போது அவர் அங்குள்ள மக்களையும் கண்டார். அவர்கள் அனைவரும் மாலைகள் மற்றும் திலகம் அணிந்த இறைவனின் பக்தர்களாக இருந்தனர். அவர் 12 காவி திலகங்களை அணிந்திருந்தார். அங்கிருந்த பிராமணர்கள் கோபி சந்தன முத்திரையால் அலங்கரிக்கப்பட்டு அமைதியான தோற்றத்துடன் உயர்த்தப்பட்ட மணிகளை அணிந்திருந்தனர். அவரது கை கால்கள் ஹரி மந்திரத்தின் படங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் நெற்றியில் ஒரு கதாயுதம், தலையில் ஒரு ஹரிணம் மற்றும் அவரது இரு கரங்களிலும் சக்கரம், சங்கம், தாமரை, கூர்மம் என்றழைக்கப்படும் ஆமை, மத்ஸ்யம் என்றழைக்கப்படும் மீன் ஆகியவற்றையும் வைத்திருந்தார். அவர்களில் பலர் தலையில் வில் மற்றும் அம்புகளின் படங்களையும் இதயங்களில் நந்தகம் என்ற வாள், ஈட்டி மற்றும் கலைப்பைகளையும் அணிந்திருந்தனர். அரசரே, அப்போது பிரத்யும்னர் கண்டார், தெருக்களில் சில மனிதர்கள் பகவத்கீதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் ஹரிவம்சம் மற்றும் மகாபாரதம் என்று வரலாற்றை கேட்கிறார்கள். சிலர் சனத்குமார சம்ஹிதை, வசிஷ்ட சம்ஹிதை, யாக்ஞவல்கிய சம்ஹிதை, பராசர சம்ஹிதை, கர்க சம்ஹிதை, பௌஸ்திய சம்ஹிதை, தர்ம சம்ஹிதை என்று பாராயணம் செய்கின்றனர். பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரதீய புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், ஸ்கந்த புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம், வராக புராணம், இந்த புராணங்கள் அனைத்தும் தெருக்களிலும் இல்லங்களிலும் கேட்கப்பட்டன. ஸ்ரீ ராமச்சரணம் என்ற அமிர்தத்தால் நிரம்பிய வால்மீகி முனிவரின் இராமாயணத்தை சிலர் பாராயணம் செய்தனர். சிலர் ஸ்மிருதிகளை படிப்பதிலும் சில பிராமணர்கள் வேதாத்ரியாகியை படிப்பதிலும் ஈடுபட்டிருந்தனர்.
சிலர் மங்களதம் வைணவ யாகங்களை செய்தனர். எத்தனை மனிதர்கள் ராதா கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் போன்றவற்றின் பெயர்களை திரும்ப திரும்ப உச்சரித்தனர். சிலர் ஹரி கீர்த்தனம், நடனம் மற்றும் பாடலில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள ஒவ்வொரு ஆலயத்திலும் மிருதங்கம், தாளம், ஜனஜம் மற்றும் வீணை போன்ற அழகான இசை கருவிகளுடன் ஹரி கீர்த்தனம் மக்களால் பாடப்பட்டது. அரசரே, பிரேமலக்ஷண மிதிலையின் ஒவ்வொரு இல்லத்திலும் வசிப்பவர் நவவித பக்தி செய்து வந்தனர். இவ்வாறு நகரத்தை கண்ட பின்னர் பகவானான பிரத்யும்ன ஸ்ரீஹரி அரச வாயிலை அடைந்து விரைவில் மிதிலையின் மன்னரை கண்டார். மிதிலேஸ்வரரின் சபையில் வேதவியாசர், சுகமுனிவர், யாக்ஞவல்யர், வசிஷ்ட முனிவர், கௌதமர், நான் மற்றும் பிரகஸ்பதி ஆகியோர் அமர்ந்திருந்தோம். மற்ற மத பிரச்சாரகர்களும் பக்தியுள்ள முனிவர்களும் அங்கும் இங்கும் சிலை செய்யப்பட்ட வேதங்களைப் போல அமர்ந்திருந்தனர். நரேஸ்வரரே, மிதிலேந்திர திருதி அங்கு பக்தியுடன் வணங்கி பலதேவரின் பாதங்களை வணங்கி கொண்டிருந்தார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலதேவர் ஆகியோரின் விடுதலை பெயர்களையும் உச்சரித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மற்றும் பலராம சுவாமி. பிரம்மச்சாரி தனது சீடருடன் வந்ததை கண்ட மன்னர் எழுந்து அவரை வணங்கினார். தண்ணீர் மற்றும் பிற சிகிச்சைகளால் அவரை வணங்கிய பிறகு மிதிலையின் பகவானான மன்னர் திருதி அவர் முன் கூப்பிய கரங்களுடன் நின்றார். ஜனக மன்னர், இறைவா, உமது பிரசன்னம் இன்று என் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கியுள்ளது. என் அரண்மனை தூய்மையாகவும் பிரகாசமாகவும் மாறிவிட்டது. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மூதாதையர்கள் அனைவரும் திருப்தி அடைந்துள்ளனர். இறைவா, உம்மை போன்ற அச்சமற்ற பாரபட்சமற்ற முனிவர்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே பூமியில் சுற்றித் திரிகிறார்கள். பிரம்மச்சாரி ராஜரே, தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தம்முடன் இந்த மிதிலை நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. விஷ்ணு பக்தியால் நிறைந்த உமது குடிமக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஜனக மன்னர் கூறினார், பகவானே, இந்த நகரம் என்னுடையது அல்ல, மக்களும் என்னுடையவர்கள் அல்ல, இல்லங்களும் செல்வங்களும் என்னுடையவை அல்ல. மனைவி, மகன், பேரன் உள்பட என்னிடம் உள்ள அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமானது. மிகவும் பரிபூரணமான பகவான் கிருஷ்ணரே எண்ணற்ற பிரபஞ்சங்களின் இறைவன் மற்றும் கோலோக தாமத்தில் வசிக்கிறார். புருஷோத்தமரான அவர் ஒருவராக இருந்து வாசுதேவர், சங்கர்ஷணர், பிரத்யும்னன் மற்றும் அனிருத்தன் இந்த 4 படைகளின் வடிவங்களில் பூமியில் தோன்றியுள்ளார். பெரிய முனிவரே, பிரம்மனே, என் உடல், மனம், பேச்சு, புத்தி அல்லது என் அனைத்து புலன்கள் மூலம் நான் செய்த எந்த புண்ணிய செயல்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. பிரம்மச்சாரி கூறினார், அதிர்ஷ்டசாலியே, விஷ்ணு பக்த தலைவரே, விதேக மன்னரே, உங்கள் பக்தியால் நான் திருப்தி அடைந்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுக்கு முக்தி அளிக்கட்டும். ஜனகர், பிரம்மனே, நான் தம்மை போன்றவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றார். நான் மகாபக்தர்களின் சேவகன். என் மனதில் எந்த நோக்கத்திற்கோ அல்லது ஆசைக்கோ இடம் கொடுக்கவில்லை. எனவே நான் ஒற்றுமை அல்லது ஐக்கியத்தின் வடிவத்தில் விடுதலையை நாடுவதில்லை. பிரம்மச்சாரி அரசரே, நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் நிபந்தனையற்ற பக்தியை கடைபிடிக்கிறீர்கள். எனவே உங்கள் நிர்குண பக்தியின் காரணமாக நீங்கள் அன்பின் பண்புகளை கொண்டவர். பகவான் பிரத்யும்னரே திக்விஜயத்திற்காக வெளியே சென்றுள்ளார். அவர்கள் ஏன் தங்கள் இல்லத்திற்கு வரவில்லை என்பதில் எனக்கு பெரும் ஐயங்கள் உள்ளன. நாரத மாமுனிவர் கூறினார், பகவான் பிரத்யும்னனை நேரடியாக உள்ளார். அது ஸ்ரீஹரிதானே. அவர் நித்தியமானவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர். அப்படியானால் கூறுங்கள், அவர் இங்கே இல்லையா? பிரம்மச்சாரி கூறினார், அறிவின் பார்வையில் இருந்து நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் பிரத்யும்னன் இங்கே எப்போதும் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் தெய்வீக காட்சி பெற்ற பிரகலாத மகாராஜரை போல அவரை இங்கே நேரடியாக காட்டுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், பகுலாஸ்வ மன்னரே,
இதனை கேட்டு மகாபாகவத மன்னர் திருதி முகத்தில் கண்ணீர் வழிய அடைபட்ட குரலில் கூறினார். ஜனகர் கூறினார், என் மூலமாக இருந்தால் பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணர் நான் தான் இந்த பூமியில் அர்ஹதிக பக்தியை செய்திருந்தால் பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தனான பிரத்யும்னன் என் முன் தோன்றட்டும். நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்களின் சேவகனாக மாறினால் அவர்கள் தங்கள் அருளை எனக்கு அளித்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வு எங்கும் எனக்கு இருந்தால் என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறட்டும். நாரத மாமுனிவர் கூறினார், பகுலாஸ்வ மன்னரே. அவர் இதனை கூறியவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னர் உடனடியாக ஒரு பிரம்மச்சாரியின் வடிவத்தை விட்டு வெளியேறி அனைவருக்கும் முன்னால் தனது சொந்த வடிவத்தில் தோன்றினார். ஹரிபக்தியில் அர்ப்பணிப்புடன் இருந்த சீடரான உத்தவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேகங்கள் போன்ற இருண்ட பிரகாசம், மலர்ந்த தாமரை இதழ்கள் போன்ற பெரிய விழிகள், நீண்ட கரங்கள், உலக மக்களின் வசீகரிக்கும் வடிவம் அனைவருக்கும் முன்பாக தோன்றின. அவரது கரம் மற்றும் பாதங்கள் மஞ்சள் நிற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவரது அழகான முகம் நீல நிற சுருள் அல்கபலியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது தெய்வீக உருவம் குளிர்காலத்தின் குழந்தைத்தனமான சூரியனை போல கிரீடம், தெய்வீக செவியணிகள், கச்சை மற்றும் கைக்குட்டையுடன் பிரகாசித்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னனை இந்த நிலையில் கண்ட மன்னர் திருதி தனது கரங்களை கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்தினார். ஜனகர் கூறினார், பூமன், என் அதிர்ஷ்டம் மகத்தானது மற்றும் நான் மிகவும் பாக்கியசாலி. இன்று தாம் உமது உண்மையான வடிவத்தை எனக்கு காட்டினீர். இன்று எனது மகிமை கயாதுவின் மைந்தனான பிரகலாதாழ்வாரை போல அதிகரித்துள்ளது. இன்று நானும் என் குடும்பமும் நிறைவடைந்துள்ளோம். ஸ்ரீ பிரத்யும்ன மன்னர் கூறினார், மன்னர்களில் சிறந்தவரே, நீங்கா ஆசிர்வதிக்கப்பட்டவர் என தாம் இந்த சக்தியின் சக்தியை அறிந்த ஒரு பக்தர் தமது பக்தியை சோதிக்க நான் இங்கு வந்துள்ளேன். மிதிலேஸ்வர மன்னரே, இன்று தாம் என் வடிவத்தை அடைந்தது தமது பலம், நீண்ட ஆயுள் இந்த உலகில் புகழ் பெருகட்டும், அது பெருமளவில் விரிவடையட்டும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, உங்கள் தந்தை பொறுமையுடன் வழிபட்ட பக்தர் அன்பான பகவான் பிரத்யும்னன் அங்கு கூடியிருந்த துறவிகளுக்கு முன்னால் தனது முகாமை நோக்கி சென்றார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான விஸ்வஜித்து காண்டத்தின் கீழுள்ள ஜனகரின் உபாக்கியானம் என்ற தலைப்பு கொண்ட 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.